வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இயற்கை வழி வேளாண்மையோடைய அவசியம் என்ன, இயற்கை வழி வேளாண்மையை திறம்பட மேற்கொள்றது எப்படிங்கிறதெல்லாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை வழி வேளாண்மையோட பலமே நீர் மேலாண்மை தான். இயற்கை வழி வேளாண்மைக்கு அதிக அளவுல தண்ணீர் தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் அதை எப்படி திறம்பட கையாள்றதுன்னு நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீரின்றி அமையாத உலகு, யாராலையும் மறுக்கவே முடியாத விஷயம் இது. தண்ணீர் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல? கண்டிப்பாக நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமே தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால இந்த பூமியை தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை நமக்கு இருக்கு. நிச்சயமாக, குறிப்பாக விவசாயத்தில் சொல்லியே ஆகணும். காலங்காலமாக தண்ணீருடைய பயன்பாடு விவசாயத்துக்கு எப்படி இருந்திருக்கு, அதோடைய இன்றைய நிலை என்ன, இதே நிலை நீடித்தா வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கலாம். நவீன வேளாண்மைக்கு மாறிய பிறகு பல மாற்றங்களை இந்திய விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தண்ணீருக்கான தேவை விவசாயத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சுமார் 70% தண்ணீர் விவசாயத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தண்ணீர் பற்றாக்குறை என்ற சவால் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. கிராமங்களை அச்சுறுத்தி வரும் நகரமயமாக்கல், பருவநிலை மாற்றம், தொழில்மயமாதல் ஆகியவையால் நாம் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான சதுர அடி பரப்பளவு உள்ள நீர்நிலைகளை இழந்துவிட்டோம். குடும்ப தொழிலாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் விளைநிலங்களில் பாத்தி அமைத்தும் ஏறு ஓட்டியும் தண்ணீரை தேக்கியும் வைத்திருந்தனர். இதனால் நிலப்பரப்பில் வருடம் முழுவதும் ஈரப்பதம் நீடித்து வந்தது. ஏத்தம் எரிப்பாங்க, கவலை ஓட்டுவாங்க. இந்த கவலைலாம் ஓட்டணும்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தர் ஆடு பார்த்தாங்க, மாடு பார்த்துப்பாங்க. கவலை இது மாதிரி ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அந்த கவலை ஓட்டுறது கொள்வது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏறு ஓட்டுறது எல்லாத்தையும் பார்த்துன்னு அந்த தண்ணியை அந்த காவாலேயே எடுத்துகிட்டு சேர்த்து பயிர் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் மோட்ரு கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ மோட்ரு இல்லாதவொண்டு கவலை ஏத்தம் அரிசி நம்மளுக்கு நல்லா பயிர் வச்சுருந்தாங்க. அதே சமயம் பல வகையான பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடும்போது மண்ணில் சத்துக்கள் நிறைந்தும் காணப்படும். சத்தான மண் அமைப்பு இருந்தாலே நீருக்கான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை என்று வேளாண் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் செய்த காலகட்டத்தில் நாட்டு விதைகள், இயற்கை உரங்கள் பயன்படுத்தினர். வறட்சி, வெள்ளம் ஆகிய காலங்களையும் சமாளித்து விவசாயம் செய்து வந்திருக்கின்றனர். இயற்கை வழி விவசாயத்திற்கு தண்ணீர் முக்கியமான தேவை என்றாலும் கூட பாரம்பரிய முறையில் அவர்கள் நிறைவாகவே விவசாயம் செய்து வந்தனர். தண்ணி கொஞ்சமாக விட்டால் கூட அந்த பயிருங்களுக்கு தேவையானதாக இருந்து, இப்போ நம்ம மண்ணை பாழ் பண்ணிவிட்டு எல்லாம் யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டாக்ஸ் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோன்னா மண்ணை பாழ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அப்போ கவலை ஓட்டி போடும்போதே தண்ணி நல்லா பாஞ்சு பயிருங்க நல்லா வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பம்பு செட்டில் போட்டு இது பண்ணுறோம். நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 200 அடி, 300 அடி, 400 அடிலாம் கூட போயிடுறாங்க. அவ்வளோ தண்ணி எடுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா பயிர் தண்ணி நம்மளுக்கு கம்மியாகவே இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் இருந்தால் போதும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 400 லிட்டர் 500 லிட்டர் செலவு பண்ணுறோம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா, டிஏபி போகிறதோடு தான் இது மாதிரி ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காவால் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு களைக்கொல்லி அடிச்சிடறாங்க. களைக்கொல்லி அடிச்சு அந்த இது காவா செதுக்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மருந்து போய் அந்த இடத்த இது பண்ணுறதோட்டு இப்போ 10 நிமிஷத்தில் வர தண்ணி கூட அந்த காவலை வரேன்னா இப்போ 15 நிமிஷம் ஆகுது. அப்போ காவலையில் வரும்போது தண்ணி கம்மியாக தான் வந்துருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் பம்பு செட் வெட்டி 10 HP, 15, 25 HPலாம் கூட வச்சு ஓட்டுறாங்க. இன்றைக்கி அந்த தண்ணியை 25 HP தண்ணி விட்டு இது பண்ணால் கூட நம்மளுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயிருங்களுக்கு பாய மாட்டேங்குது. நவீனத்துவம், புதிய அறிவியல் என்ற பெயரில் ரசாயன உரங்களை பயன்படுத்த தொடங்கிய பின் மண்ணில் சத்துக்கள் சில ஆண்டுகளில் குறைய தொடங்கியது. பல ரசாயனங்களை மகசூலுக்காகவும் நோய் தாக்குதலுக்காகவும் பயன்படுத்துவதால் மண்ணில் நைட்ரஜன் சத்து குறைந்து வருவதாக கூறுகின்றனர் இயற்கை வேளாண் வல்லுநர்கள். இதன் காரணமாக மண்ணில் உப்பு அதிகளவில் கலப்பதால் அதை ஈடுகட்ட தண்ணீர் பல மடங்கு தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாக தண்ணீரின் தேவை அதிகரித்த அதே சமயம் கைவசம் பயன்பாட்டுக்கு உள்ள நீர்நிலைகளையும் சரிவர பராமரிக்காமல் விட்டுவிட்டதும் மற்றொரு சிக்கலாக உருவெடுத்துவிட்டது. கடந்த ஒரு தலைமுறையாக நீரை சேமிக்க தெரியாமல் தண்ணீரை வீணடித்து விட்டதாகவே வருத்தம் கொள்கின்றனர் இயற்கை வேளாண் விவசாயிகள்.
இந்த பல்வேறு ஊர்களில் வந்து குளம், குட்டை, கம்மா, ஊர்னின்னு பல்வேறு பெயர்கள் இருக்கும் இந்த நீர்நிலைகள்லாம். இந்த ஒவ்வொரு நீர்நிலையும் இணைக்கக்கூடிய ஓடைகள் இருந்துச்சு. ஒரு நீர்நிலை நிறைஞ்சு அடுத்த நீர்நிலை, அடுத்தது இந்த மாதிரி 2 லட்சம் ஓடை இருந்துச்சு தமிழ்நாட்டில். 35 நதிகள், இதுதான் தமிழ்நாட்டில் நீர் குறித்த புள்ளி வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நாகர்கோயிலோ பஸ் ஸ்டாண்டு பேரே குளத்து பஸ் ஸ்டாண்டு, ஏரி மாவட்டம்னே பேரும். அவ்வளோ ஏரிகளும் குளங்களும் இருந்துச்சு காஞ்சிபுரம் மாவட்டம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோம். நாம் வந்து சண்டை போடுறோம், கர்நாடகா கூட காவேரிக்காக சண்டை போடுறோம், முல்லை பெரியாருக்காக கேரளா கூட சண்டை போடணும், வாங்கணும், நம்ம உரிமை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் 2 டிஎம்சி 3 டிஎம்சி சண்டை போடுறோம். நாம் பல லட்சக்கணக்கான டிஎம்சிக்குள்ள நீர்நிலை நம்ம எப்படி வந்து அழிச்சிட்டு வர்றோங்கிறது வந்து நிச்சயமாக நம்ம வந்து கவனப்படுத்தி தான் வந்தோம். தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த நீரில் விவசாயம் செய்ய ஏதுவான தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கையாள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. அரசாங்கமும் இதற்காக மானியங்கள் கொடுத்து உதவுகின்றன. 100 ஏரி இருந்ததுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 100 வந்து நீங்கள் 40, 50 வரைக்கும் ஆக்கின்னு வந்துட்டாங்க. அதனுடைய தண்ணியினுடைய மழை பெய்யும்போது சேகரிக்கிற தண்ணியை வந்து இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா இப்போது கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏற தொட்டு அவங்க ஏற்றம் இறச்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 அடி 300 அடிக்கு வரைக்கும் போர் போட்டு அந்த போர்லேருந்து தண்ணி எடுக்கிறோம். இந்த சொட்டு நீருக்கெலாம் கூட இப்போ வந்து மானியமும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே மானியமும் கொடுக்குறாங்க. விவசாயம் சந்தித்து வரும் சவால்கள் தொடர்பாக பெரும்பாலான விவசாயிகளுக்கு தற்போது விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் தண்ணீர் சேமிப்பு பற்றி அறிந்து கொள்ளவும் ஆர்வம் காட்டுகின்றனர். விளைநிலங்களில் தண்ணீர் சேமிப்புக்கான வழிவகைகளை செய்து மழை நீரை வீணாக்காமல் தண்ணீரை சேமிக்க தொடங்கியுள்ளனர். ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ச் வெட்டி, அதான் வந்து வரப்பாக வெட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டெப்பாக வெட்டி எடுத்துன்னு போய் மழை நீர் சேகரிப்பு குட்டை ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த குட்டை வரைக்கும் போகிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த தண்ணி நான் அதனால் அப்படியே ஸ்டெப்பாக வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்களுடைய ஃபார்ம்லேருந்து வந்து தண்ணியை வந்து வெளியே அனுப்புறதே கிடையாது. நாங்கள் இந்த ஃபார்மில் அனுப்பாத்துட்டு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாகி நின்று போயிடும், எங்களுக்கு போர்லாம் நின்று போயிடும். இப்போ வந்து இந்த மழை நீர் சேமிப்பு குட்டியும் இந்த டென்ச் வெட்டி தொட்டு என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து தண்ணி வந்து எங்கள் கிணத்துல வந்து நல்லா ஹைட்டாக வந்து இப்போ எங்களுக்கு எப்பவுமே வேகாலம் எவ்வளோ காஞ்சாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிணத்துல வந்து மேலே தண்ணி இருக்குது. தண்ணீரை சேமிப்பதை தாண்டி சில புதிய தொழில்நுட்பங்களையும் நம் விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். குறிப்பாக எந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை விவசாயிகள் தெரிந்து கொள்ள உதவும் தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம். அவ்வாறு தெரிந்தால் தண்ணீர் இருப்பை பொறுத்து அதற்கு ஏற்ப பயிர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மரம், இப்போ என்ன மரம் வச்சுருக்கோமோ, இப்போ மாமரம் வச்சுன்னா மாமரத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணும் அதை வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து பரிந்துரை பண்ணோம். ஒரு நாளைக்கு வந்து 20 லிட்டர் இருந்தால் போதும், 30 லிட்டர் இருந்தால் போதும், அந்த தண்ணி போதும்னாங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், காலைல சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், ஒரே வேலையை சாப்பிட்றது. அதே மாதிரி அந்தந்த டைமுக்கு என்னென்ன தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோமா செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி விட்றோன்ட்டு அதுக்கு வந்து ஒரு சென்சார் செட் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல்லாம். சென்சார் செட் பண்ணிட்டு அதில் வந்து சென்சாரில் வந்து என்ன பண்ணுன்னா செடி வந்து ஓனருக்கு மெசேஜ் கொடுக்குது. இது மாதிரி தழை சத்து எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்குது, மணி சத்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, சாம்பல் சத்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஈரப்பதம் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்ட்டு அது வந்து மெசேஜ் கொடுக்குது. இப்போ தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 50 ml இருந்தால் போதும். சின்ன செடி இல்லை பெரிய செடி வந்து 100 ml வேணும், 200 mlனா அந்த 100 ml 200 ml தண்ணி அதுக்கு போகிற தொட்டு டெய்லி போகிற தொட்டு என்ன ஆகுதுன்னா செடி வந்து எப்பவுமே வந்து பளிச்சுன்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காய்ப்பு திறனா ரொம்ப அதிகமாக காய்ப்பிக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வருது. அவங்களுக்கு வரும் காலங்களில் விவசாயத்தில் தண்ணீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக எழாமல் இருக்க தண்ணீரை திறன்பட பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இன்னைக்கு பரவலாக நிறைய ஊர்களில் இயற்கை வழி வேளாண்மைக்கு விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவையான அளவு தண்ணீரும் தேவைக்கு அதிகமாகவே ரசாயன உரங்களும் இருந்தும் கூட நல்ல மகசூலை ஈட்ட முடியாத நிலைமையில் இயற்கை வழி வேளாண்மையில் எப்படி குறைவான தண்ணீரில் நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நிச்சயமா இப்போ ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூலுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டாலும் கூட உண்மையா பார்த்தோம்னா அதனால ஒரு நீண்ட கால விளைவா நம்ம இழப்புகளை தான் சந்திச்சுட்டு வரோம். அதே சமயம் ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமல் விவசாயம் செய்யும் போது மண்ணில் ஈரப்பதம் கிடைக்கும், மழைக்கான சூழல் வந்து அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் அதிகமான விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இயற்கை வழி வேளாண்மை செஞ்சு வெற்றி கண்டவங்க.
ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் அதிகரிக்கும் தண்ணீர் தேவை முதன்மையான சவாலாக உருவானது. இதன் காரணமாக அதிகப்படியான நீரை பாசனத்திற்காக எடுத்ததன் விளைவாக புதியதொரு பற்றாக்குறையும் உருவானது. இவை ஒருபுறம் இருக்க, ஆழ்துளை கிணறுகள் வாயிலாக நிலத்தடி நீரை நேரடியாக உறிஞ்ச தொடங்கிய பின்னர் தண்ணீருக்கான சவால் பல மடங்கு அதிகரித்து விட்டது. இதற்கு ஒரே தீர்வாக பாரம்பரிய முறை விவசாயம் செய்ய பலரும் முன்வருகின்றனர். 100 ஆழ்துளை கிணறு போட்டாச்சு. அப்போ பூமியை எல்லாம் ஓட்டை போட்டு தொலைச்சாச்சு. யாரையும் தண்ணீர் சேமிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. இதில் மக்களுக்கு மனநிலை என்னென்னா, போன வருஷம் 200 அடி போட்டாங்கன்னா இந்த வருஷம் 300 அடி போடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் 400 அடி போடுறாரு. இப்படி போரை போட்டு 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 தண்ணீருடைய அளவை கீழே போயிட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு நீரை சேகரிக்கிறதுக்கு யாருக்கும் அந்த யோசனை வரமாட்டேங்குது. தண்ணீரை சேமிக்கணும், உழவு இயற்கை வேளாண்மைக்கு வரணும். இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும் வாழணும். எறும்பிலிருந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிட்டான்னா மனுஷன் வாழ முடியாது. ஆனால் மனுஷன் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் இல்லைன்னா எல்லா உயிரினங்களும் உயிர் வாழும். விவசாய நாடான இந்தியாவில் குறைந்த ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகளின் சதவீதமே அதிகம். காலநிலை மாற்றத்தால் தேவையான சமயங்களில் மழை பெய்யாமலும் அதிகப்படியான தட்பவெப்பமும் இந்த விவசாயிகளின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. 2 நாட்டு மாடு இருந்ததுன்னா 5 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் ஒரு விவசாயி. அதை முதல்ல முன்னிலைப்படுத்தணும். யாரும் மாடு வச்சுக்கிறதுக்கு விரும்புறதில்லை, ஏன்னா ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பழைய நிலைமைக்கு எல்லாமே வரணும். ஒரு விவசாயின்னா 2 கறவை மாடு இருக்கணும், 10-15 கோழி இருக்கணும். இது எல்லாமே விவசாய குடும்பத்தில் இருக்கணும். இதுதான் விவசாய குடும்பம். பலதரப்பட்ட விவசாயம், ஒருங்கிணைந்த பண்ணை. அங்கே மரம் இருக்கணும், செடி இருக்கணும், விவசாயம் இருக்கணும், மாடுகள், கால்நடைகள் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அது விவசாயமாக இருக்கும். தோட்டத்தில் விளைச்சல் நிலத்துக்கு அருகில் கிணறு, குட்டைகள், பாத்திகளை அமைக்கும் போது மழைக்காலத்தில் தண்ணீர் சேமிக்கப்படும். அதே சமயம் நிலத்தடி நீரின் அளவும் உயரும். இது தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க விவசாயிகள் செய்ய வேண்டிய முதல் கட்ட பணியாகும். இவற்றை எவ்வாறு அமைப்பது என்று விவரிக்கிறார் விவசாயி தெய்வசிகாமணி. இந்த 15 ஏக்கர் பண்ணையில் இதுதான் இருக்கிறதுல தாழ்வான பகுதி. இதில் எல்லா மழை பெய்கிற தண்ணி மொத்தம் உருண்டு அங்கெல்லாம் தேங்கினதுக்கு அப்புறம் மிச்ச தண்ணி, உபரி தண்ணி இங்கே இந்த குளத்தில் தேங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒரு 70 சென்ட் பரப்பரப்பு. இது இந்த தண்ணி தேங்கிறதால இந்த பக்கத்தில் இருக்கிற கிணறுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். நிலத்தடி நீர் நல்லா கீழே போய் நமக்கு அருமையான இது ரீசார்ஜ் ஆகி கிணத்துல டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால் கிணத்துல தண்ணி எப்பவுமே வத்தாது இருக்கும். அரிசி, கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், பணப்பயிர்கள் என தொடர்ந்து ஒரே வகையான பயிர்களை விவசாயம் செய்து வந்தால் மண்ணில் நைட்ரஜன் சத்து குறைந்து வளங்களை கொடுக்கும் நுண்ணுயிரிகள் அழிந்துவிட்டன. அதே சமயம் பாரம்பரிய நெல் வகைகள், திணை, குதிரைவாலி போன்ற பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடத் தொடங்கும் போது மண்ணில் சத்துக்கள் அதிகரிக்கும். இவ்வாறு மண்வளம் அதிகரிக்கும் போது தண்ணீர் தட்டுப்பாடும் படிப்படியாக குறையத் தொடங்கும் என்கின்றனர் வேளாண் நிபுணர்கள். பாரம்பரிய விவசாயம் முறை சிறுதானியங்கள் பயிரிட்டப்போ இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உரங்கள் பயன்படுத்தலை. இன்றைக்கி 1 கிலோ சாமையோ குதிரைவாலையோ நீங்கள் விளைவிக்கணும்னா ஒரு 200 லிட்டர் தண்ணி தான் போதும். ஆனால் அதே இது நீங்கள் சொல்கிற இந்த 5008, 5010 விளைவிக்கணும்னா 2200 லிட்டர் தண்ணி தேவை 1 கிலோக்கு. அப்படி எவ்வளோ அதிகமாக தண்ணீர் இந்த விவசாயம், இந்த நவீன விவசாயம் சொல்லப்படுற விஷயம் வாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதிகமாக உரம் போடுறப்போ மண்ணுக்கு அதிகமான தண்ணி தேவை. அது அறிவியல் தான். அப்போ அதிகமான தண்ணி தேவைப்போ இந்த வெள்ளை அரிசி, அதாவது 5008, 5007லாம் நீங்கள் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம விளைவிச்சு தருது. ஆக விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லையும் தண்ணீரை குறைவாக பயன்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு நாம் போய் தான் ஆகணும். முக்கியமாக போய் தான் ஆகணும். 2வது பணப்பயிர்களை கொஞ்சமாக குறைக்கணும். விவசாயத்துக்கு நலன் தருது. பணப்பயிர் அதிகமாக தண்ணியை எடுக்கும். உதாரணமாக கரும்பு அதிகமாக தண்ணியை உறிஞ்சும். முதலில் குடிநீர்,
அப்புறம் சாப்பாடுக்கான விவசாயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். மண்ணில் நுண்ணுயிரிகள் அதிகரிக்கும் போது ஈரப்பதம் நிலைத்திருக்கும். இதனால் நீடித்த விவசாயத்தையும் செய்ய முடியும். காலநிலையும் சீரடைந்து விவசாயிகளுக்கு உரிய பலனையும் கொடுக்கும். இதன் காரணமாக ஒவ்வொரு விதைப்பு காலங்களிலும் தேவைப்படும் மழையை எளிதாக பெற முடியும். மாற்று முறையில் விவசாயம் செய்யும் போது மண்ணின் சூழல் மாறுவதோடு தண்ணீர் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்கின்றனர் இயற்கை வேளாண்மையாளர்கள். நீர் மேலாண்மைன்னு சொன்னால் நீரை வந்து நாங்கள் சொட்டு நீர் பாசனமாக பண்ணுறதில்ல, நேரடியான நீர்ப்பாசனம் தான். அதில் தான் எங்களுக்கு நிறைய இலைத்தலைகள் மக்கிறதுனால இதை அப்படியே நீர்ப்பாசனத்தில் போட்டுடுறோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, குறிப்பாக இந்த இலைத்தலைகளோடு நம்ம போட்டு பண்ணுறதுனால கூடுதலாக ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ மற்ற இந்த கோடை காலத்தில் கூட நாங்கள் 20 நாளைக்கு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சிரும். இது காரணமே இந்த மக்கிற இந்த குப்பைகள் தான். இயற்கை வழி வேளாண்மையில் பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் நீர்ப்பாசனம் மேற்கொள்ள பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. அவற்றை விவசாயிகள் பின்பற்றலாம். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச தண்ணீரை வச்சு அங்கே காய்கறிகள், பூக்கள் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த காய்கறிகள்லாம் சென்னை மார்க்கெட்டுக்கு தான் வருது விற்பனை செய்கிறதுக்கு. சிறுதானியங்களில் வந்து உளுந்து 90 நாள், மற்ற காய்கறிகள் தக்காளி, கத்திரி, அப்புறம் வந்து பைத்தம்பயிறு, கம்பு, சோளம், கேழ்வரகு, இது எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இன்றைக்கி சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உணவு பயிர்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் இயற்கையோடு இணைந்து வேளாண்மை செய்ய தொடங்கினாலே தண்ணீர் பிரச்சனை, மகசூல் பிரச்சனை, இழப்பு பிரச்சனைகளை எளிமையாக தவிர்க்கலாம். குறைவான தண்ணீரிலும் நிறைவான மகசூல் கிடைக்க இயற்கை வேளாண்மை முறையே சிறந்தது என்கின்றனர் இயற்கை வேளாண்மை முன்னோடியாளர்கள். இப்போ விவசாயமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையை மாற்ற வேண்டும். இப்போ மற்ற இதெல்லாம் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குறைவான தண்ணீரை வச்சு பெரிய விவசாய புரட்சியே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். போதுமான அளவுக்கு தண்ணீர் இருப்பதை திட்டமிட்டு அது விவசாயம் செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் எல்லாருக்கும் வருங்காலத்தில் பயன்பெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீர் மேலாண்மை பற்றி நாம் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? நிச்சயமா இருந்திருக்கும். இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் இனி வரக்கூடிய வாரங்களையும் உங்களுக்காக காத்திருக்கு.